ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போக்லிப்ஸ் பிரிங்கர் அனிமையோட எபிசோட் 13 தான். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம காரியும் மேரியும் டைரக்டா இந்த டீமன் லார்டு அவர்கிட்டயே வந்துட்டாங்க. அங்க டீமன் லார்டு சொல்றாரு, ஹேய், ஒன்ஸ் இந்த உலகத்தை அழிச்சிட்டு ஆஃபரிங்காக உங்க 2 பேரையும் நான் குத்துட்டா அவ்வளவுதான் என்னால ஃப்ரீடமா அடைய முடியும். ஏன்னா அதுதான் ஒரு அக்ரிமெண்டாவும் காடு கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேர்கிட்டயும் கேட்கறேன், இங்க காடை நம்புறீங்களா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல கடவுள் அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லவே இல்லை. அங்க இதுக்கப்புறம் டீமன் லார்டு அவரோட பேரியரை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாரு. ஹேய், உங்களால என் பேரியர் மேல ஒரு கீரலை கூட வர வைக்க முடியாது. ஆனா அத்த செகண்டே அவரோட பேரியர் அப்படியே உடஞ்சு போயிடுது. ஆமா, இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த சூஸ் அண்ட் ஹீரோவால ஒண்டிதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹீரோ இந்த உலகத்துல எக்ஸிஸ்டே ஆகல ஃபர்ஸ்ட். ஆனா அந்த 2 பொண்ணுங்களும் இவன் கேட்கிற எந்த விதமான கொஸ்டினுக்கும் அவங்க பதிலே தர மாட்டாங்க. ஒரு அந்த ஹீரோவை பத்தி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோ அவனும் அங்க ஒரு சைலண்டான மேனா தான் இருந்தான். இப்படி நாங்க டீமன் லார்டு அவரோட ட்ரூவான ஃபார்ம் அங்க ரிவீல் பண்றாரு. இந்த உலகத்துல என்னால முழு பவரோட சண்டை போட முடியும். ஏன்னா இது ஒரு கேம் மாதிரி இல்ல. நான் கேம்ல இருக்க மாதிரி இந்த இடத்துல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அதனால ஒரு ஃபேஸஸ் படிலாம் என்னால சண்டை போட முடியாது. அப்படி பண்றது ஒரு முட்டாள்தனமா தான் இருக்கும். அங்க டீமன் லார்டு ஏகப்பட்ட வெப்பனை வச்சு அங்க தாக்குறாரு. அந்த அட்டாக்கும் அப்படியே பல்லான்னு வருமா. ஆனா மாரியோட ஸ்கில்லால எல்லாத்தையுமே தடுக்க முடியுது. அங்க எப்படி அட்டாக் பண்ணும் அந்த விஷயத்தையே அவன் மறக்க வச்சாரான். காரிய கீழே இருக்க அந்த லேண்டியே ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் பண்ணி விட்டாரா. அதனால அது அழுகி போகுமா. அங்க காலும் கீழே போகுது. இதை ஒரு வாய்ப்பை வச்சு டீமன் லார்டோட வெப்பனை வச்சு அவங்க தாக்கலான்னு வராங்க. அங்க டீமன் லார்டும் ஏகப்பட்ட கர்ஸ் அட்டாக் எல்லாம் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா நம்ம மாறி கேட்டதா ஒரு ஸ்கில் இருக்குமே, எந்த அட்டாக்கையும் மறக்க வைக்கிறதுக்கான ஸ்கில். அதனால எப்படி கர்ஸ் அட்டாக் பண்ணுனே அவர் மறந்துறாரு. அதனால என்னதான் ஒரு ட்ரை பண்ணாலும் அங்க எதுவுமே வேலைக்காவல. டீமன் லார்டுக்கு ஒரு சைடு எப்படி எல்லாம் தோந்து இது எல்லாமே எனக்கான ட்ரையல் தானோ. ஆனா அதுக்குள்ள அவ குதிச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. இதனால டீமன் லார்டோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழுகுன நிலைக்கு போக ஆரம்பிக்குது. அங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இதுக்காக நான் தோத்துன்னு இருக்கேன். பாடி என் பக்கம் தான். அப்படி இருக்கும் போது நான் எப்படி தோத்து போறேன்? இல்லவே இல்ல, நான் தோக்க கூடாது. ஏன்னா நான் காடு கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கு அப்புறமா எனக்கு ஃப்ரீடமும் பீஸும் கிடைக்கும். அதை நான் எப்படியாச்சும் அடையணும். இப்படி இவன் பிடிவாதமா இருக்கான். இதனாலேயே அவனோட உடம்பு அப்படி ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்க்கும் போது ஆளுக்கு என்ன தோந்துனா, ஹீல் ஆகுறதுக்கு காரணம் காடு தான் இது எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அங்க காடோட உண்மையான பேரை பத்தியும் அவன் சொல்லலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வருது, பர்மிஷன் இல்லாம காடோட பேரை உங்களால எடுக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஒரு பர்சன் வரான். அவன் ஒரே ஸ்லாஷ்ல டீமன் லார்ட அப்படியே 2 துண்டாக்கிறான். அங்க 2 பக்கமும் ஒரே காயின்ஸா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் நடுல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க 2 பேருக்கும் உதவி பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனா காரியாக்கு இதை கேட்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாங்க 3 பேரும் சண்டை போடும் போது நடுவுல வந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கியூட்டான பொண்ணுங்க இந்த மாதிரி கோவமா பேசினா நல்லா இருக்காது. சிரிக்கும் போது தான் அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கேட்காம அட்டாக் பண்ணலான்னு வருவாங்களா. அதுக்குள்ள அந்த பர்சனே தடுக்கிறான். நில்லுங்க, இப்போதைக்கு உங்களோட லெவலுக்கு என்ன தோக்கடிக்குது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னதான் இவன் இப்படி சொன்னாலும் அங்க இஸ்லாவோட ரிவெஞ்சை இவங்க 2 பேராலையும் கொடுக்க முடியல. அங்க அட்டாக் பண்ணலான்னு அவங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அட்டு அவங்க காலை ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே நிறுத்துறான். நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகணும். இது கிங்கோட ஆர்டரு. இல்ல, எங்களால அப்படி பண்ண முடியாது. இப்போ நாங்க வர முடியாது. ஏன்னா அந்த பர்சன் எங்களோட ரிவெஞ்சுக்கு இடையில வந்துட்டான். இல்ல, உங்களுக்கு இன்னுமா புரியல? இப்போ நான் சொன்ன விஷயம் அது கிங்கோட டைரக்டான ஆர்டரு. ஆனா அவங்க 2 பேருமே நடுவுல சொல்றாங்க, அட்டு இந்த மாதிரி நடுவுல நீங்க வராதீங்க. இதை கேட்கும் போது அட்டுக்கு கடுப்பாயுது. அங்க அவளோட பவரை பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறான். நான் இவங்க 2 பேரையும் கொல்லாம அங்க கொண்டு போய் சேர்த்துட்டா கண்டிப்பா நம்ம கிங் டாக்கட்டும் மன்னிச்சிருவாரு என்ன. அட்டு அவங்க 2 பேருக்கு இடையில நடுவுல நிக்கிறான். ஆனா அவங்க 2 பேரும் கேட்கிற மாதிரியே இல்ல. நான் டாக்கட்டோ ஆல்ரெடி பாஸ்ட்ல சொல்லியிருப்பான், இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவருதான் சொன்னாரு இந்த மாதிரி நாங்க எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு. இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும். இங்க உங்களோட மதருக்கு எந்த விஷயத்த பண்ணா சந்தோஷமாகுமோ அந்த விஷயத்த நீங்க பண்ணணும். ஆனா இப்ப பண்ற இந்த விஷயத்த பண்ணா எஸ்லா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற வெப்பனியை அவங்க கீழே போட்டுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரூடான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டேன். இதை கேட்கும் போது அட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி இப்பயாச்சும் அவங்களுக்கு புரிஞ்சது விஷயம் எப்படி போகுதுன்னு. பையனும் இதை ஒரு வாய்ப்பா வச்சு சாரி சொல்லிட்டு ஓடி போயிடறான். அட்டு அந்த பையனை பாத்துறான். அந்த பையன் வித்தியாசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இருக்கான். அப்பனா கண்டிப்பா நம்ம டாக்கட்டும் மாதிரியே இவரும் ஏதோ ஒரு பிளேயர்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவங்க 2 பேருமே அங்க கேக்குறாங்க, அட்டு எங்க அம்மா இஸ்லாவை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா? இல்ல, அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல.
இது கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படி அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஆர்பிஜி கேமை பத்தி யோசிக்கிறான். ஏன்னா இந்த ஆர்பிஜி மெக்கானிக்ஸ் இதை அவங்க சீட்ஸ் மாதிரி பயன்படுத்துறாங்க. அது ஒண்டியில ஏகப்பட்ட புது புது பிளேயர்ஸும் இப்போ இருக்காங்க. இதுல அது ஒண்டியில ஏகப்பட்ட ஜெனரல்ஸும் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் எங்களோட போட்டி இதுக்கு மேல எப்படி போகுமோ. இந்த சைடு அந்த பர்சன் காட் மேல ரொம்ப கோவமா கத்தின்னு இருக்கான். ஏன்னா காடு நீ தான் சொன்ன இந்த மாதிரி 2 அழகான பொண்ணுங்க ஆபத்துல இருக்காங்கன்னு. அங்க இப்படி இவன் கத்தின்னு இருக்கும் போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லின்னு ஒரு பொண்ணு வரா. அது ஒரு ஸ்லேவ் பொண்ணு தான். அவளோட பேரையும் நம்மளால எடுக்கிறான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பேரை நம்மளால கேட்க முடியல. காடோட மிஸ்டீரியஸான பவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, அதனால நீங்க சேஃப். அதே மாதிரி காட் உங்களுக்கு இன்னொரு மெசேஜையும் கொடுத்தாரு, சாரியா. ஆமா, அந்த பைத்தியக்கார காடு அவனால் தான் எவ்வளவு பிரச்சனையே. அவனால் தான் நான் இந்த இடத்துலயும் மாட்டிக்கினேன். திடீர்னு ஒரு ஹில் ஜெயின்ட்டு அவங்க வரமா அசால்ட்டா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அதோட கதையும் ஆள முச்சிடறான். போகும்போதே நம்ம கிட்ட அவன் சொல்றான், எப்பயுமே கதை அனிமேவோ இல்ல நாவல் மாதிரியே போகாது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இந்த உலகத்தை காப்பாத்த நான் ஏதாச்சும் ஒரு வகையில ட்ரை பண்ணி தான் ஆகணும். இந்த பக்கம் திரும்ப அதே பொண்ணு பக்கம் சீன் போகுது. இடத்துல 19வது டைம் திரும்பவும் இவங்க சண்டை போறாங்க. அங்க செயின்ட்டோ யோசிக்கிறான், இவளோட உண்மையை கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த டிசாஸ்டர் முடியாது, தொடர்ந்து கண்டினியூ ஆயினே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இவ சொல்லும் போது அந்த இடத்துல திடீர்னு யாரோ ஒருத்தங்க டைஸ உருட்டுறாங்க. அதுலயும் ஒரு நம்பர் 100ன்னு. அங்க இதுக்கப்புறம் அந்த இராக்கணும் அந்த பொண்ணு பாக்குறா. அவ பண்ண அட்டாக் இது செயின்ட் மேல ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் அமைஞ்சிருக்கு. இதனால அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்கேயும் இங்கேயும் துள்ள ஆரம்பிக்கிறா. பாத்தீங்களா, பாராட்டுங்க என்ன பாராட்டுங்க அப்படின்னு இவ கத்தின்னு இருக்கா. அப்புறம் தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. நான் இன்னொரு ரெக்வஸ்டையும் காட் பண்ணாங்க. அது என்ன விஷயம்னா மைனோகராக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் தான். அது அவ்வளவுதான், டைஸ உருட்டுங்க. டைஸுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப எல்லா விஷயமும் நடக்க போகுது இப்படின்னு இவ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த சைடு நம்ம டாக்கட்டும் யோசிக்கிறான். எல்லா எனிமிங்களாலையும் டிஃப்ரெண்டான மெக்கானிக்ஸை யூஸ் பண்ண முடியுது. திரும்பவும் அதே மாதிரி தப்புகளை பண்ணா அவ்வளவுதான். எங்களால உயிரோட இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி நான் பண்ண தப்புனால்தான் எஸ்லாவோட உயிரும் போச்சு. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் என் மேல நம்பிக்கையை வச்சாங்க, அந்த நம்பிக்கையும் இப்ப நாசமா போச்சு. இப்படின்னு அவன் கோவத்துல ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடியில அப்படி அது உடஞ்சு விழுது. அப்புறம் அந்த ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானு. இது வரைக்கும் நம்ம டாக்கட்டும் அவன் உள்ளல இருந்து தான் கேம் விளாட்னா. உள்ளல இருந்து நான் இது வரைக்கும் சொன்னேன் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. ஆனா இப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது நான் எந்த அளவுக்கு வெளியில இருந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. ஏன்னா எவ்வளவு நேரமா என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி எனக்கு தெரியாம இருந்திருக்கு. அதனால உண்மையான ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. அந்த 2 ட்வின் பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் அவன் மன்னிச்சிடறான். ஆனா அட்டுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு டைரக்டா அவங்க 2 பேரும் மன்னிச்சிட்டீங்க? ஏன்னா இப்படி பண்ற மூலமா எல்லாரோட நம்பிக்கையும் உங்க மேல போயிடும். நான் நம்ம டாக்கட்ட சொல்றான், இல்ல தப்பு எல்லாமே என் மேலதான் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண விஷயத்தினால்தான் எஸ்லாவோட உயிரே அங்க போச்சு. அதனால உங்க எல்லாருக்குமே நான் ப்ராமிஸ் பண்றேன், எஸ்லாவை நான் திரும்ப கொண்டு வருவேன். அதுக்கு நம்ம அசிஷன் வெற்றி அதை ஃபர்ஸ்ட் நம்ம அடையணும். அப்படி நம்ம பண்ணிட்டா இது வரைக்கும் நம்ம இழந்த எல்லா விஷயத்தையும் நம்மளால அடைய முடியும். அட மாஸ்டர், நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? அப்படி பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும்ல. நான் இந்த உலகத்தையே நம்ம ரீரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இந்த உலகமே உங்களை எதிர்த்து சண்டை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. ஏன்னா யாரு என்னோட வழியில தடையா இருக்க போறாங்களோ அவங்க எல்லாரோட கதையும் முடியும். அங்க ஏகப்பட்ட கன்ஸையும் ஆளு எடுக்கிறான். நம்ம ஹீரோ கிட்டதான் பங்கமான பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்பதான் ஆளு பயன்படுத்துறான். ஏகப்பட்ட கன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் சொல்ற விஷயத்த ஒண்டி பண்ணுங்க, இந்த உலகத்தை நம்மளால கான்கர் பண்ண முடியும். திரும்பவும் எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் விஷயத்த அவன் சொல்லிடுறான். இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா மாடர்னான வெப்பன்ஸ் அது போதுமான்னு கேட்டா கிடையாது. சின்ன சின்ன டீடைல்ஸையும் அவன் நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆளு அதை பத்தி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் மத்த எல்ஃப பத்திலாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. அங்க மரத்துக்கு இடையில ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. இதுல நம்ம எஸ்லாக்காக ஆஃபரிங் மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. அது ஒரு கிரேவ் மாதிரி தான். ஆனா அங்க காரியம் மீறியும் சொல்றாங்க, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் கிரேவ் இல்ல, அது நம்ம எஸ்லாவோட ரெஸ்டிங் ஏரியா தான். இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா கிங் டாக்கட்டோ அவர் சொன்னாரு கண்டிப்பா எஸ்லாவை திரும்ப ஒரு உயிரோட கொண்டு வருவாருன்னு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அவரால் அதை பண்ண முடியும். ஒரு சைடு முதல் முறையா இன்னைக்குதான் கிங் டாக்கட்டோ ஒரு விதமா நடந்துக்கினாரு. கோவம் சொல்றான், இன்னைக்குதான் நான் முதல் முறையா ஒரு இந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபைங்கா பார்த்தேன். இன்னொரு பக்கம் அவரோட பிளானை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அது எனக்கு தெரியல. அது போக இதனால இந்த உலகமே நம்மள எதிர்த்து சண்டை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம டாக்கட்டவும் பாக்குறான். அங்க அவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியுமா அதுவும் அவங்களுக்கு தெரியலையா. இருந்தாலும் ஒரு பக்கம் அங்க எமிலா மத்தவங்க அங்க சொல்றாங்க, என்னதான் இந்த உலகமே நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா போனாலும் நான் கண்டிப்பா நம்ம கிங்குக்கு தான் சேவை செய்வேன். நம்ம எல்லாருமே அதே தான் பண்ணோம். எல்லாருமே ஒத்துக்க எல்லாருமே கத்துறாங்க நம்ம அதே தான் பண்ணோன்னு. இதுக்கப்புறம் டாக்கட்டும் அந்த பெரிய மரத்துல ஏறி இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். மைனோகரா இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க எவ்வளவு இருக்கும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் நம்ம டாக்கட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா நேத்து
பேசின பேச்சுல எல்லாருமே நம்ம டாக்கோட்டோவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா நேற்று ரொம்ப டெரிஃபைங்கா அவன் பேசிட்டான். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணா, திரும்பவும் வேணா ரீகேதரிங் பண்ணுங்க. இந்த வாட்டி நீங்க சொல்லும் போது அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, பயப்படவும் மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஹைஷன் விக்டரி, அதை நான் அடைய தான் போறேன். ஏன்னா இந்த எட்டர்னல் நேஷனோட பெஸ்ட் பிளேயரும் அது நான் தான். இங்கே இந்த சீசன் 1 முடியுது, சீசன் 2 இருக்குன்னு கேட்டா ஆமாங்க இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். அந்த பையன் வித்தியாசமா இருந்தாலும் அவன் யாரு, அந்த பொண்ணு யாரு, இது எல்லாத்துக்கான பதிலும் சீசன் 2ல தான் நம்மளுக்கு தெரியும். சீசன் 2 எப்போ வரும் அதெல்லாம் இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அனௌன்ஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் இல்ல செகண்ட் சேனலை செக் பண்ணுங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டா நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுல நம்மளுக்கு தெரியும். சீசன் 2 வந்தா நம்ம சேனல்லே பார்க்கலாம். சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த அனிமையை பத்தி தெரிய வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.